எனக்கு ரவீந்திரன் அப்படின்ற ஒருத்தர் வந்து 2019லேருந்து தெரியும். அவர் தான் வந்து என்னை வீடு எடுத்து தங்க வச்சார் வியாசர்பாடியில். அன்அஃபிஷியலாக மேரேஜ் மட்டும் பண்ணோம். ஆனால் அதை ரெஜிஸ்டர் பண்ணல. நான் டெய்லி கேட்பேன் ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு. நான் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு என்னை ஏமாற்றிக்கிட்டே இருந்தார். அதுக்கிடையில் வந்து 2020லேருந்து இப்போ வரைக்கும் என் கூட தான் இருக்கார். எங்கள் வீட்டில் வந்து ஒரு 3 டேஸ்க்கு 1 டைம், 4 டேஸ் 1 டைம், வீக்லி ஒன்ஸ், 15 டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு போயிட்டு இருப்பார். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, அவருக்கு மேரேஜ் ஆகிருக்கு, எனக்கு அது தெரியாது. அவருக்கு குழந்தையும் இருக்குது, அதுவும் எனக்கு தெரியாது. அதை நான் கேட்க போனப்போ, நானும் உன்னை வச்சு பார்த்துக்கிறேன், நான் வந்து உன்னை கைவிட்டுற மாட்டேன், எப்போவுமே நான் உன் கூடயே இருப்பேன், இப்படியெல்லாம் சொல்லி என்னை வந்து பார்த்துக்கின்னு இருந்தார். அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் இப்போது நான் வந்து நவம்பரில் வந்து எனக்கு பீரியட் மிஸ் ஆச்சு. டிசம்பரில் அவர்கிட்ட நான் இதை கன்வே பண்ணேன். இந்த மாதிரி எனக்கு பீரியட் மிஸ் ஆச்சு அப்படின்னா ஓகே, இது வரைக்கும் உனக்கு எனக்கு ஒரு 4 வாட்டி அபார்ஷன் ஆகிருக்கு. அவர் மூலியமாகவும் ஆயிருக்கு, எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிருக்கு. இதுக்கு மேலே உன் உடம்பு தாங்காது, நம்ம இதை வச்சுக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம். எனக்கும் வந்து என் வீட்டில் டிவோர்ஸ் வாங்குறதுக்கு எனக்கு இதை விட்டால் வேறு காரணம் கிடையாது. அதனால் இந்த குழந்தைய வந்து நம்ம பெற்றுக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம். உனக்கு என்ன வேணும், இப்போ நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் தானே பண்ணணும், நான் பண்ணிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடு, பிப்ரவரியில் பண்ணிக்கிறேன், மார்ச்சில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என் கூடயே இருந்தார். கார்டு போட சொல்லி கேட்டாங்க. கார்டு போடுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு வாங்க, பேபி வந்து அது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு வரணும் அப்படின்னு சொல்லவே நான் வந்து போயிட்டு செக் பண்ணிவிட்டு வந்தேன். பேபி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை நான் இவர்கிட்ட சொன்னேன். சொல்லும்போது அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் நீங்கள் கார்டு போட்டுருங்க, ஏன்னா உங்களுக்கு ஊசியெல்லாம் போடணும், அதெல்லாம் போடாமல் இருக்குது, 4 மாதம் கிட்ட ஆக போகுது, நீங்கள் வந்து அதை பதிவு பண்ணுங்கள் அப்படின்னா இவர்கிட்ட நான் கேட்டேன். பதிவு பண்ணுறதுக்கு இவர் வந்து ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வந்து ஜெராக்ஸ் மட்டும் கொடுத்தாரு. கொடுத்துட்டு என்னை வந்து பார்த்து பிப்ரவரி 7ஆம் தேதி என் வீட்டுக்கு வந்து எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து, நான் வந்து நீ போய் கார்டு போடு, என்ன வருதோ நம்ம பார்த்துக்கலாம், நான் வந்து எங்கள் வீட்டில் பேசிக்கிறேன், என்ன நடந்தாலும் நான் கைவிட மாட்டேன், நம்ம இந்த குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். பிப்ரவரி 14ஆம் தேதி நான் போயிட்டு அங்கே எங்கள் கணேசபுரம் வந்து ஹாஸ்பிட்டலில் நான் கார்டு போட போயிட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களை கூப்பிட்றாங்க, ஹெச்ஐவி டெஸ்ட்டு கூப்பிட்றாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து சைன் போடணுன்னு சொல்கிறாங்க, எல்லாம் வந்து பேன் கார்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி ஆவணங்களெல்லாம் கேட்குறாங்க, நீங்கள் அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, நீங்களும் நேரில் வரணும்னு சொன்னேன். அது நான் சொன்ன பிறகு அதிலிருந்து வந்து எனக்கு காசு இல்லை, காசுக்காக நான் வெயிட் பண்ணுறேன், காசு கிடச்சிச்சின்னா நான் வருவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி கடைசியில் எனக்கு இது வேண்டாம், நீ வந்து இதை அபார்ஷன் பண்ணிவிடு, என்னால் இதுக்கப்புறம் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிட்டத்தட்ட 5 மாதத்தில் அவர் அதை சொன்னார். அவர் அதை சொல்லிவிட்டு என் நம்பரை வந்து பிளாக் பண்ணிட்டார். நம்பர் பிளாக் பண்ணவே நான் பிப்ரவரி 24ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரையும் அவரை ட்ரை பண்ணி அவர் ஆஃபீஸ் வந்து அவர் டிப்ளிகேனில் வேலை செய்கிறார். ஆஃபீஸ்க்கு போய் பார்த்து அவங்க வந்து அவர் இருந்துக்குனே வந்து இல்லைன்னு என்னை சொல்ல வச்சார். கேட்டால் நான் வந்து அங்கே இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நான் 1ஆம் தேதி போயிட்டு நாங்கள் போய் எம்கேபி நகரில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஃபோனும் அவங்க போலீஸ் யார் பண்ணியும் அவர் ஃபோனே எடுக்காததுனால 18ஆம் தேதி வந்து ஏசி கூப்பிட்டு பேசினார். என்ன விஷயம் அப்படின்னா, நான் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு நான் சொல்லவே சரி அவரை கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அங்கே இருக்கிற லேடிஸ் போலீஸஸ் கூட அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து அவர் வந்து லீகலாக இதை கலைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டார். நீங்கள் அவன் என்ன காசு கொடுத்தானோ அதை வாங்கிக்கோங்க, ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு வேணால் அவன் வாழ்க்கையில் வாங்க, அது வரைக்கும் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணாங்க. என்னை வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து என்னை வெளியில் தள்ளி விட்டு கதை சாத்திக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. அன்றைக்கி பார்த்தது தான் இவரை. அதோடு வந்து ஏப்ரல் 16 இவரை வந்து திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தேன். என்னை வந்து ரயில்வே ஸ்டேஷன் அந்த படிக்கட்டில் என்னை தள்ளி விட்டுட்டு இவர் ஓடி போயிட்டார். அந்த இடத்துல வந்து மார்ச் 20ஆம் தேதி நான் பார்த்துக்கிறேன், இந்த குழந்தைக்கு என்னமோ நான் பார்த்துக்கிறேன், அந்த குழந்தைக்கு வந்து என்ன வேணுமோ அதை நான் கொடுத்துட்டு நான் வந்து என்ன மெயின்டெனன்ஸோ அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னவர். அதுக்கப்புறமா என் ஃபோனும் எடுக்கல, திருப்பி என்னை பிளாக் பண்ணிட்டார். ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணாலும் எனக்கு இந்த பொண்ணு யாருன்னே தெரியாது, நீங்கள் எனக்கு அந்த பொண்ணுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, ஃபோன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் வந்து நான் திருப்பி அதே போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் வந்து கேட்க போனால் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து நாங்கள் ஃபஸ்ட் நாங்கள் விசாரித்தோம், இதுக்கப்புறம் வந்து நீங்கள் அவருடைய மாவட்டம் வந்து திருவள்ளூர் தானே, நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, இதை தீர்க்கறது எங்கள் வேலை கிடையாது அப்படின்னு சொல்லவே நான் ஒரு 2-3 வாட்டி போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வேறு வழி இல்லாமல் நான் இங்கே வந்து
எஸ்பி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவங்க வந்து இங்கே விசாரித்தாங்க. இப்போ வந்து விசாரணை போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து இவங்களும் என்னை வந்து என்னையே தான் இந்த கேள்வி கேட்குறாங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நான் தப்பு பண்ணேன், நான் ஒத்துக்கிறேன், என்னை பார்த்துக்கிறேன்னு சொல்ல தொட்டு தான் நான் வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டே வந்து இதை அபார்ஷன் பண்ணலான்னு கேட்கும்போது வேண்டாம், எனக்கு இதுதான் ஒரு கீ பாயிண்ட்டு, எனக்கு இது இருந்தால் தான் நான் நான் வந்து டிவோர்ஸ் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நம்ப வச்சு இன்றைக்கி வந்து இந்த குழந்தையே என்னையே யாருன்னு தெரியாது, இந்த குழந்தைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இவ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஸ்டேஷனில் வந்து இன்னும் விசாரிக்கலை. இப்போ ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டு காலையில் வந்ததும் என்னையே தான் திட்டிக்கிட்டு இருந்தாங்க. நீ தான் தப்பு பண்ண, அவங்க ஏற்கனவே வந்து மேரேஜ் ஆச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ எதுக்கு அவங்க லைஃப்குள்ளே போன அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் போகலங்க, நான் வேண்டான்னு நான் ஒதுங்கி இருந்தேன். எனக்கு வேணும்னு சொன்னது அவர் தாங்க. நான் முதல்ல இந்த குழந்தைய வேணாம், நம்ம ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு கேட்கும்போது கூட இல்லை எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசிட்டு என் கூட இருந்தாங்க. அதை வந்து அவங்க என் பேச்சு கேட்கவே இல்லை. கேட்காம உன் பண்ணதான் தப்பு, அவங்க 2 பேரும் வாழ்கிறாங்க, அவங்கள நீ பிரிக்கிறதுக்கு பார்க்குற, அது வந்து பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் கொடுத்தான்னா வாங்கிக்கோ, அவன் கொடுக்கலன்னா அவன் வந்து மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறான், அவன் 1 மாதம் தரல 2 மாதம் தரலன்னா நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும், நீ தானே தப்பு பண்ண, அப்போ நீ தான் அவங்க குழந்தைய நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.